மதுவிற்கு எதிராக நடந்து வரும் போராட்டங்களை மூடி மறைப்பதற்காகவே அதிமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் மகளிர் அணி தலைவராக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொறுப்பேற்றுக் கொண்ட விஜயதாரணி இன்று நாகர்கோவிலில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது அவருக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் காவல்துறையினர் போராட்டங்களை நடத்தும் அதிமுகவினர் மீது வழக்கு போடுவதை விட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் காவல்துறை நடவடிக்கை என்று பார்த்தால் ஆளுங்கட்சிக்கு சார்பாக இயங்குகிறார்களோ என்ற ஐயம் மட்டுமல்ல, உறுதியும் ஆகிறது. பல்வேறு நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது தமிழக காங்கிரஸ் தலைவர் ஈவி.கே.ஸின் உருவ பொம்மைகளை அதிமுக கட்சியின் ஆளுங்கட்சியினர் பல்வேறு இடங்களில் எரிக்கும் பொழுது அவர்கள் மீது ஒரு சாதாரண வழக்கு கூட போடாத காவல்துறை, காங்கிரஸ் கட்சி நபர்கள் முதலமைச்சரின் உருவ பொம்மையை எரிக்கும் பொழுது அவர்களை ரிமாண்ட் செய்து இன்றைக்கு சிறைகளில் வாட விட்டிருக்கிறார்கள்.